Hey guys, welcome back. நீங்கள் பார்த்துக்கிறது சோனு தி எக்ஸ்ப்ளோரர். நான் உங்கள் சோனு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பியான நியூஸ் இருக்குது. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 months தான் ஆகுது. கரெக்டாக 60 daysல நம்ம சேனல் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கிறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 1K ரீச் ஆனோடனே Realme ஒயர்லெஸ் பட்ஸோட கிவ்அவே தரேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவோட எண்டில் கிவ்அவேவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, OnePlus வந்து புதுசாக பட்ஜெட் சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மொபைல் ஃபோன்ஸுக்கு. ரொம்ப நாளாகவே இந்த மொபைல் பற்றி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து என்னென்னலாம் வரப்போகுதுன்றது நமக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. அது என்ன ஃபுல்லாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இத்தனை நாளாக OnePlus வந்து ஒரு மொபைல் தான் லான்ச் பண்ண போகிறோன்னு நினச்சிருந்தோம். ஜூலை 21 வந்து 2 மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. OnePlusோட ட்ரூ ஒயர்லெஸ் இயர்ஃபோனும் இதை லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட ரூமர்ஸும் ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்கு. இப்போ OnePlus வந்து அஃபிஷியலாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜிலே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் ஒரு இயர்ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறோன்னு. OnePlus ஏன் இப்போ திடீர்னு வந்து பட்ஜெட் செக்மெண்ட் இறங்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் லாஸ்ட் வீக் தான் OnePlus வந்து பட்ஜெட் டிவி லான்ச் பண்ணாங்க. இப்போ அதுக்குள்ளே உடனே வந்து பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. ஏன் இப்போ வந்து புதுசாக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா, OnePlusம் ஆப்பிள் மாதிரி ஒரு வந்து ஈகோ சிஸ்டம் ஃபார்ம் பண்ண பார்க்குறாங்க. ஸோ அதனால் இதுக்கு மேலே வந்து OnePlus வந்து நிறைய பட்ஜெட் ப்ராடக்ட்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கும். OnePlus இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஏஆர் மூலிமா லான்ச் பண்ண போகிறாங்க. அது என்னென்னோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அந்த பெல் ஐக்கானை ஆளில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம OnePlus Nord பற்றி பார்ப்போம். ரொம்ப நாளாக இதோட நேம் வந்து OnePlus Z, OnePlus Lite, OnePlus Arm நிறைய ரூமர்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து OnePlusஸே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்களோட பட்ஜெட் மொபைல் பேர் வந்து OnePlus Nord. இந்த மொபைல் நமக்கு வந்து 5G தான் வரப்போகுது. எப்படி 5Gன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா OnePlus வந்து லாஸ்ட் மந்த் வந்து ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்லாம் ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆல் இன் 5Gன்னு. ஸோ இதுக்கு மேலே வர எல்லா ஃபோன்ஸும் அவங்களுக்கு வந்து 5G தான் இருக்கும். அதனால இந்த மொபைலும் 5G தான்றது கன்ஃபார்ம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டாக தான் குவாட்காம்லேருந்து Snapdragon 765 ப்ராசஸர் வந்து லான்ச் பண்ணாங்க. அது வந்து ஒரு 5G ப்ராசஸர். அது மட்டும் இல்லாமல் வந்து கேமிங் ப்ராசஸர் அது. ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். நம்ம இப்போ இதோட டிசைனுக்கு வருவோம். இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸோட 5 ப்ரொடக்ஷன் கொடுக்க போகிறாங்க. அது எப்படி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, அமேசானில் OnePlusோட ஒரு ஆட் லீக் ஆகிருந்துச்சு. அதில் வந்து பேக் சைட் வியூ நமக்கு வந்து கிளியராக தெரியுது. அதில் பார்த்தா நமக்கே தெரியுது அது வந்து ஒரு ப்ரீமியமான கிளாஸ் பேக். OnePlus வந்து பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன், அதுக்காக வந்து குவாலிட்டி எதுவும் கம் பண்ண மாட்டாங்க. OnePlusோட பிராண்டே வந்து குவாலிட்டி ப்ரீமியம் தான். அதனால இந்த மொபைல்லையும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரீமியம் டிசைன் இருக்கும். இந்த மொபைலில் குவாட் கேம் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எல்லா மொபைலில் இருக்க அந்த சேம் செட்டப் தான். 48 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட், 5 MP டெப்த், அப்புறம் வந்து 2 MP மேக்ரோ லென்ஸ். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த எல்லா மொபைல்லையும் இந்த சேம் செட்டப் தான் இருக்குது. எல்லா மொபைல்லையும் இதே செட்டப் தானே இருக்குது. இதில் மட்டும் எப்படி நமக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான பிக்சர் குவாலிட்டி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து OnePlus அவங்களோட சாஃப்ட்வேர் ஆப்டிமேஷனை யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட எல்லா மொபைல் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஆப்டிமேஷன் வந்து சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 765G ப்ராசஸர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒரு நல்ல பிக்சர் குவாலிட்டி கிடைக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் கேமராஸ் பார்க்கலாம். இதில் வந்து டுவெல் பஞ்சுவல் கொடுத்துருக்காங்க. 22 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் கேமில் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, OnePlusோட ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் அவங்க வந்து 70,000 லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்லேயே ஃப்ரண்ட்டில் வந்து சிங்கிள் 60 MP கேமரா தான். இப்போ பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த டயல் பஞ்சுவல் கொடுக்குறாங்க, 32 MP மெயின் கேமரா கொடுக்குறாங்க. இது OnePlus யூசர்ஸ் எல்லாருக்கும் ஒரு கடுப்பான விஷயம். இப்போ நம்ம டிஸ்பிளே செக்மெண்ட்டுக்கு வருவோம். 6.5 inch சூப்பர் ஆம்லெட் பேனல் கொடுக்குறாங்க. இதில் வந்து 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு நல்ல ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கிடைக்கும். ஆல்ரெடி OnePlusோட ஆக்சிஜன் ஓஎஸ் செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். அது கூட இந்த 98 ரெஃப்ரெஷ் ரேட் சேர்ந்தால் இன்னும் நமக்கு மொபைல் யூஸ் பண்ண ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். லீக் ஆன பிக்ஸில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பேக்கில் எங்கேயுமே இல்லை. ஸோ வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா மொபைலோட சைட் பிக்சரும் ஒன்று லீக் ஆச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஸோ அதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை வைக்க முடியாது. அந்த பவர் பட்டனை கொஞ்சம் பெருசாக கொடுத்தா தான் அந்த இடத்துல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வைக்க முடியும். ஸோ நம்ம கன்ஃபார்ம் ஆனது என்னென்னா,
இதில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் வரப்போகுது. இப்போ இதில் பேட்டரி கெப்பாசிட்டி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக லீக் ஆன ரூமர்ஸ் படி 4115 மெகாஆம்ஸ் இருக்கும்போது, அது கூட நமக்கு வந்து ஒன்ப்ளஸோட 30 வாட் ரேப் சார்ஜர் வரப்போகுது. இப்போ இதில் நமக்கு வந்து என்ன ரேம் வேரியன்ட்ஸ்லாம் கிடைக்க போகுது பார்த்தீங்கன்னா 6 128, 8 128, அதுக்கப்புறம் மேக்ஸிமமாக 12 265. இப்போ ஃபைனலாக எல்லோரும் வெயிட் பண்ணி இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வருவோம். லாஸ்ட்டாக லீக் ஆன ரூமர்ஸ் படி $500 இருக்கும். $500 நம்ம இந்தியன் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணால் 35,000 வருது. 35,000க்கு கண்டிப்பாக OnePlus வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மற்ற கண்ட்ரியில் ப்ரைஸ் பண்ணுறத விட இந்தியாவில் ஒரு 10 to 15,000 வந்து கம்மியாக தான் ப்ரைஸ் பண்ணுவாங்க. OnePlusோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் கூட மற்ற கண்ட்ரியில் ப்ரைஸ் பண்ண அமௌண்ட்டோட 10,000 கம்மியாக தான் இந்தியாவில் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு 23 to 25 லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணால் கண்டிப்பாக இது ஒரு கில்லர் டீலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு OnePlus Nord லைட்டோட ஸ்பெக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். OnePlus Nordல இருந்த மேக்ஸிமம் எல்லா ஸ்பெக்ஸும் நமக்கு வந்து OnePlus Nord லைட்டில் இருக்குது. நமக்கு இதில் வந்து என்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து சிங்கிள் பஞ்சுவல் கேமரா 16 MP சிங்கிள் பஞ்சுவல் கேமரா கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சேஞ்ச் இருக்க போகுதுன்னா, ப்ராசஸர் மாற்ற போகிறாங்க. இதில் வந்து ஸ்னாப்ட்ராகனோட 690 ப்ராசஸர் இருக்குது. இதுவும் ஒரு 5G ப்ராசஸர் தான். ஸோ இதுலேயும் நமக்கு பர்ஃபார்மன்ஸு நல்லாவே இருக்கும். மற்றபடி OnePlus Nordல இருந்த எல்லா ஃபீச்சரும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இப்போ இதோட ப்ரைஸ் செக்மெண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வந்த ரூமர்ஸ் படி 15,000லேருந்து இதோட ப்ரைஸ் செக்மெண்ட் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அஃபிஷியலாக 21st நமக்கு வந்து இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும். இப்போ ஃபைனலாக OnePlusோட 2 வயர்லெஸ் இயர்ஃபோனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இயர்ஃபோன் வந்து ரொம்ப நாளாகவே ரூமர்ஸில் இருக்குது. பேட்டர்னை வந்து OnePlus எப்போயோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதுவும் வந்து லீக் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. இதோட டிசைனும் ஆப்பிள் ஏர்பாட்ஸோட சேம் டிசைன் தான் இருக்க போகுது. இதோட கலர் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட். வந்த லீக்ஸ் படி இந்த 2 வேரியன்ட் தான் லான்ச் ஆக போகுது. இதோட ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ப்ரீமியமான இயர்ஃபோனை தான் இருக்கும். OnePlusோட புல்லட் இயர்ஃபோனு அரௌண்ட் 4 to 5,000 வரும்னு நினைக்கிறேன். இந்த இயர்ஃபோனோட ப்ரைஸ் கண்டிப்பாக 7,000 மேலே தான் இருக்கும். OnePlus இந்த மொபைலை AR லான்ச் பண்ண போகிறாங்க. ஏஆர்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா நீங்கள் வந்து உங்கள் மொபைலோட கேமரா மூலிமாவே நீங்கள் அதோட ஓவர்வியூவை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணி பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கு வந்து ஒரு இன்வைட் கார்டு நீங்கள் வாங்கணும். அமேசானில் அதை சேல் பண்ணுறாங்க, 99 rupees வருது. நீங்கள் அதை ஆர்டர் பண்ணிட்டா உங்களுக்கு அதை டெலிவரி பண்ணுறவங்க ஒரு ப்ளே ஸ்டோரில் இருக்க அஃபிஷியல் ஆப் மூலிமா நீங்கள் அந்த OnePlus Nord வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இப்போ கடைசியாக நம்ம வந்து கிவ்அவே செக்மெண்ட்க்கு வந்திருக்கோம். கிவ்அவே வின்னர் வந்து நான் வந்து எப்படி அனௌன்ஸ் பண்ண போகிறேன்னா, இந்த வீக்கில் வந்து நம்ம வந்து லைவ் போகலான்னு இருக்கோம். 1K ஸ்பெஷலுக்கு ஒரு லைவ் போட போகிறோம். அந்த லைவில் உங்கள் முன்னாடியே கிவ்அவே வின்னரை செலக்ட் பண்ணி அனௌன்ஸ் பண்ண போகிறேன். இந்த வீக்கில் கண்டிப்பாக லைவ் போட்டுருவேன். எப்போ போட போகிறேன், எந்த டைமில் போட போகிறத என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் சொல்கிறேன். ஸோ எல்லாம் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி என்னென்னா சதீஷ் சோனு. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், அதில் போய் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் இன்ஸ்டாகிராமில் வரும். யாரும் லைவ் மிஸ் பண்ணுறாதீங்க. நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு லைவ் போட போகிறோம். அதுவும் வந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸுக்கான ஸ்பெஷல் லைவ். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அந்த பெல் ஐக்கானை ஆளில் போட்டுக்கோங்க.